அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். நல்லா அலசிட்டு 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோம்னா பாத்திரத்தில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் வேணால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, வேக வச்சு எடுத்துக்கலாம். தாளிக்க கடுகு உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், பெருங்காயம் வேணால் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதே இது மசாலா சுண்டல் மாதிரி வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய்ப்பூ, கொஞ்சமாக சோம்பு, இது கூட பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். வாயுங்கிறனால பூண்டு இல்லைன்னா பெருங்காயம் இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு, பூண்டு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை வந்து வாயு அதிகம் இருக்கும், அதனால் சேர்த்துக்கணும். இல்லைன்னா பெருங்காயம் சேர்த்துக்கணும். இது வந்து மசாலா சுண்டலாக எடுத்துக்கலைன்னா தாளிக்கையில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது வடிகட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நல்லா தண்ணியை வற்ற விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடுறேன். வெறும் சுண்டல்னால் கடுகு உளுந்து பொரியிற அளவு எண்ணெய் சேர்த்தா போதும். மசாலா சுண்டலுக்குன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். கடுகு உளுந்து மசாலா சுண்டலுக்கு கடுகு உளுந்துக்கு பதில் பட்டை சோம்பும் தாளிச்சுக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு அரை நிமிஷம் வதக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ வேக வச்சுருக்க கடலை சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கலரிட்டு இறக்கிடலாம். இப்போ கொண்டக்கடலை மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. மசாலா வேணான்னா கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் கடலையை மட்டும் சேர்த்துட்டு கலந்துட்டு எடுத்துக்கணும்.